அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். சித்தர் சீக்ரெட் நேயர்கள் அனைவருக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் பக்கவாதம் ஏன் வருகின்றது, அதற்கான தீர்வும் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். பக்கவாதம் என்பது மூளையினுடைய செயல்பாட்டில், மூளையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நரம்புகளில் ஏற்படுகின்ற அதிர்வுகள், மன சஞ்சலங்கள், அதீதமான கவலை, தூக்கமின்மை, மன உளைச்சல், இதன் காரணமாக அங்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு பித்த நீர்கள் சம்பந்தப்பட்டு இரத்த நாளங்கள் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டு அந்த இரத்த நாளங்கள் இரத்த கட்டி ஏற்பட்டு அந்த இரத்தங்கள் கைக்கு காலுக்கும் வரக்கூடிய நரம்பு மண்டலங்களில் தடை ஏற்பட்டு அதை ஸ்ட்ரோக் என்று சொல்லுகிறார்கள். இந்த பக்கவாதங்கள், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் 84 இருக்கின்றன. பக்கவாதம், சுண்டுவாதம், நரித்தலைவாதம், முகவாதம், பச்சவாதம், காக்கா விழுப்பு, இப்படி எத்தனையோ நோய்கள் இருக்கின்றன. 84 விதமான வாத நோய்கள் இருக்கின்றன. இந்த வாத நோய்களிலேயே மிகப்பெரியதுதான் பக்கவாதம். இந்த வாதம் வந்த பிறகு மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் கை பட்டையின் மூலமாக இறங்கக்கூடிய இரத்த நாளங்கள் அதை தடை செய்து அந்த கையை செயல்படாமல் முடக்கி விடுகிறது. இதை முடக்குவாதம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அதனால் இவைகளுக்கு அற்புதமான தீர்வுகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு காதிலே மருந்து விடுகின்ற பொழுது காதுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருப்பதனால் அந்த இரத்த நாளங்களை விரைவாக, காலிலே ஒரு அடிபட்டு விட்டால் ஒரு தைலத்தை போட்டு தேய்த்தால் எப்படி இரத்தக்கட்டு போய்விடுகிறதோ அதுபோல இந்த அரிய மூலிகைகளை நாம் காதிலே பாதிக்கப்பட்டவருக்கு காதிலே விடுகின்ற பொழுது, இடது கை விழுந்திருந்தால் வலது காதிலும், வலது கை விழுந்திருந்தால் இடது காதிலும் விடும் பொழுது அவர்களுக்கு பைய அந்த நோய் சரியாகி நல்ல நிலையடைகிறார். அதே போல் மருந்தும் வாரத்துக்கு 2 முறை, ஒரு மிளகளவு தான் அந்த மருந்து, அவ்வளவு வீரியமானது. அதை சாப்பிடுகின்ற பொழுது உடம்பில் நரம்பு மண்டலத்தில், நம் உடம்பில் 12 மண்டலங்கள் இருக்கின்றன. நரம்பு மண்டலங்கள், தசை மண்டலங்கள், இரத்த மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எந்த மண்டலத்தில் காற்றுக்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த காற்றுக்களை ஆசன வாயு மூலமாகவும், வாயு மூலமாகவும், தோல் மூலமாகவும் வெளியேற்றி அவர்களுக்கு சுகத்தை தருகிறது. அதனால் பக்கவாதத்தால் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து நீங்கள் முன்பதிவு பெற்று அடியனை சந்தித்து நோயற்ற வாழ்வை பெற்று பக்கவாதத்திலிருந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் விடுபட்டு சிங்க நடை போட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி காமாட்சி சித்த வைத்திய சார்பாக உங்கள் அனைவருக்கும் பராசக்தியினுடைய கருணை கிடைத்து ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பய தேவி நாராயண் நமஸ்துதே.